சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய அதிபதி சூரிய பகவான் சிம்ம ராசியில் மகம் பூரம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களும் உத்திரம் நட்சத்திரத்தின் 1ஆம் பாதமும் அடங்கி இருக்கின்றது. அதாவது இந்த பாதத்தில் பிறந்த நீங்கள்தான் சிம்ம ராசிக்காரர்கள், இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள்தான் சிம்ம ராசிக்காரர்கள் என்று அழைக்கப்படுறீங்க. சிம்ம ராசி அப்படின்றது காலபுருஷனின் இதயத்தை குறிப்பிடும் 2வது ஸ்தர ராசி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சிம்ம ராசிக்கு பகலில் தான் வலு அதிகமாக இருக்கும். மேஷம், கடகம், விருச்சகம், தனுசு, மீனம் ஆகிய ராசிகள் உங்களுடைய ராசிக்கு நட்பு ராசிகளாக இருக்கின்றது. சிம்ம ராசியினுடைய அதிபதி ராஜகிரகமாகிய சூரியன் அப்படின்றதால சகல சுகங்களுடன் ராஜபோகத்துடன் வாழணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை எப்போதும் உங்களுடைய உள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் ஒரு முடிவை எடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் அந்த முடிவை மாற்றிக்கொள்ளவே மாட்டீங்க. சிந்தனை, சொல், செயல் அப்படின்ட்டு அனைத்திலும் வேகம் காட்டும் நீங்கள் அதற்கான பலனையும் உடனே எதிர்பார்ப்பீங்க. பின்னால் இருந்து கொண்டு குறை கூறுபவர்களையும் உடனிருந்தே துரோகம் செய்பவர்களையும் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, தூக்கி எறிந்திடுவீங்க. உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சூடாகவும் சுவையாகவும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவீங்க. சிறு வயது முதலே ஒல்லியான தோற்றமுடையவர்களாக இருந்தாலும் வயசு ஏற ஏற பார்த்தீங்கன்னா உடல் சற்று பருமனாகவும் பருமனுக்கு ஏற்ற உயரமும் உருண்டையான முகமும் அழகான கண்களும் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். நீங்கள் பேசும்போது கைகளையும் கண்களையும் அசைக்காமல் இருக்கவே முடியாது. உங்களால் முன்கோபம் அதிகமாக இருக்கும். ஆனால் அனாவசியமாக கோவப்படவே மாட்டீங்க. படித்த படிப்புக்கும் செய்யும் வேலைக்கும் சம்பந்தமே இருக்காது. உங்களில் பெரும்பாலானவங்க படித்த படிப்பிற்கும் செய்யும் வேலைக்கும் சம்பந்தமே இருக்காது அப்படின்ற காரணத்தினால பலராலயம் பார்த்தீங்கன்னா ஏசப்படுவீங்க. அடேடே எடேங்க அப்பா படிச்சுட்டாரு, படிச்சதுக்கு ஏற்ற மாதிரி வேலைக்கு போயிட்டாரு பாரு அப்படின்ற மாதிரி உங்களை கிண்டலாக கேலியாக பலரும் பார்ப்பாங்க. உங்களுக்கு பெரும்பாலும் சுய தொழில் செய்ய தான் சரியாக இருக்கும். சிலரை வைத்து வேலை வாங்கும் தொழில் தான் உங்களுக்கு நிச்சயம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். பெயர், பணம், புகழ் ஒன்றாக கிடைக்கும் துறை அல்லது பதவியை தேர்ந்தெடுத்து கிடைக்கும் வரை காத்திருந்து அதில் சேருவீங்க. நீங்கள் வீரமும் தைரியமும் நிறைந்தவர்களாக இருப்பீங்க. இருந்த இடத்திலிருந்து அனைவரையும் ஆட்டி வைக்கும் அஞ்சா நெஞ்சம் உங்களுக்கு இருக்கின்றது. அன்பு, பண்பு, மரியாதை, பாசம், தெய்வ பக்தி எல்லாமே உங்ககிட்ட அதிகம் இருக்கின்றது. சூதுவாது தெரியாமல் அனைவரையும் எளிதில் நம்பிவிடக்கூடிய குணம் கொண்டவர்கள்தான் நீங்கள். தற்புகழ்ச்சிக்கு அடிமையாவீர்கள் என்பதை புரிந்து கொண்டு உடன் இருப்பவர்கள் உங்களை புகழ்ந்து பேசியே காரியங்களை சாதித்து கொண்டு பின்னால் திட்டுவாங்க. ஆனால் பிறருடைய பழி சொற்களுக்கு செவி சாய்க்காம தன்னுடைய விடாமுயற்சியால் பல சாதனைகளை செய்து முடிப்பீங்க. உங்களுடைய அமைதியான தோற்றத்தை கண்டு ஏமாற்றலாம் அப்படின்ற மாதிரி சிலர் நினைப்பாங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களை ஏமாற்றிட முடியவே முடியாது. வீண் சண்டைக்கு நீங்கள் போகவே மாட்டீங்க. ஆனால் சண்டை அப்படின்ட்டு வந்துட்டா 2ல் 1 பார்த்துடுவீங்க. அதிலும் தனக்கு இடையூறு செய்பவர்களை வேரோடு கலைந்த பின் தான் தூங்கவே போவீங்க. அது வரைக்கும் நிம்மதி அடையவே மாட்டீங்க. நீங்கள் முன் கோபத்தால் தான் உங்களுடைய அனைத்து பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. வீணாக முன்கோபப்பட மாட்டீங்க. நீங்கள் தான் செய்தது தப்பு அப்படின்ட்டா மட்டும்தான் அந்த முன்கோபத்துக்கு மன்னிப்பும் கேட்பீங்க. நீங்கள் பெரும்பாலும் முன்கோபப்பட மாட்டீங்க. என்ன காரணம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது, யார் தப்பு பண்ணுறான் யார் நல்லது பண்ணுறான் அப்படின்ட்டு எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் முன்கோபப்படுவீங்க. மற்றவர் செய்யும் பெரிய தவறுகளை எளிதில் மன்னிக்கும் சுபாவம் கொண்ட நீங்கள் சிறிய விஷயங்களை பெருசாக்கிடுவீங்க. நீங்கள் பேச்சில் ஒரு தெளிவோடு பேசுவீங்க. உங்களில் பெரும்பாலானவருக்கு பண வசதிக்கு குறைவு இருக்காது அப்படின்ட்டு தான் சொல்லணும். சரியான சந்தேக பேர் வழிகள் நீங்கள் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். நீங்கள் செலவுகளை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. பிறரிடம் கடன் வாங்குவது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. கடன் வாங்கினாலும் அதை சரியாக திருப்பி செலுத்தி விடுவீங்க. கோபம் அதிகம் கொண்டவர்கள் நீங்கள். இதனால் பிறருடன் இணக்கமாக இருப்பது ரொம்பவே கடினமான ஒரு விஷயம்னு தான் சொல்லணும். உங்களிடம் மிரட்டி வேலை வாங்குவதை விட
அன்பாக பேசி வேலை வாங்குவது ரொம்பவே எளிது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக புதன் பகவான் வருவதால் பணத்துக்கு கொஞ்சம் கூட குறைவு இருக்காது. ஆனால் கையில் தங்காதபடி செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். புதன் பகவான் பேச்சுக்கு அதிபதி அப்படின்றதுனால யோசித்த அந்த கணமே பளிச்சென்று பேசிடுவீங்க. இது சரி அப்படின்ட்டு பட்டுதுன்னா உடனே பேசிடுவீங்க. எதிரில் யார் இருக்காங்க, இதை நாம் இப்போ சொன்னால் ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனை வருமா அப்படின்ட்டுலாம் பார்க்கவே மாட்டீங்க. சரி அப்படின்னா சரி பேசிடலாம் அப்படின்ட்டு பேசிட்டு போயிட்டே இருப்பீங்க. சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானம் ஆகிய 4ஆம் இடத்துக்கும் பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானம் ஆகிய 9வது இடத்துக்கும் செவ்வாய் பகவான் வருகிறார். சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள் அப்படின்றதுனால பெற்றோர்கள் பாராட்டும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க. அவர்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு இருக்கும். இப்படி ஒரு பிள்ளைய பெற்று வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி ஊரில் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவை கண்டு பொறாமைப்படுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு மதிப்போடும் மரியாதையோடும் பெற்றவர்களுக்காக நீங்கள் போராடுவீங்க. பெற்றவர்களுக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் இருப்பீங்க. 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் ஆயுள் ஸ்தானமாகிய 8வது இடத்துக்கும் குரு பகவான் அதிபதியாக இருப்பதால் நல்ல குணங்களுடன் கூடிய பிள்ளைகள் உங்களுக்கு பிறப்பாங்க. 6 மற்றும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சனி இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்பவே திறமை மிக்கவராக உங்களுக்கு அமைவாங்க அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். உங்களுடைய பேச்சு நடவடிக்கை எல்லாத்துலேயுமே ஒரு வீரம் கம்பீரம் ஒரு சேர இருக்கும். நீங்கள் அழகாக அறிவாக இருப்பீங்க. எல்லா விஷயங்கள்லையும் அதிகம் கோபப்படக்கூடிய ஆளாக இருப்பீங்க அப்படின்ட்டு கூட சொல்லலாம். நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதை நடத்தி காட்ட வேண்டும் அப்படின்ட்டு நீங்கள் கடினமாக உழைக்கக்கூடிய ஆள். அதாவது எந்த ஒரு விஷயத்திலையும் முன் வைத்த காலை பின் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு நினைப்பீங்க. சிந்தனை, செயல், சொல் போன்ற எல்லா விஷயங்கள்லையும் வேகமாக இருப்பீங்க. உங்களுக்கு யாரும் ஏதும் குறைகள் சொன்னாலும், அதாவது உங்களை பற்றி துரோகம் செய்தாலும் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். அது மட்டும் இல்லை, குறை சொன்னாலும் உங்களுக்கு பிடிக்காது. மற்றவர்கள் உங்களை பற்றி குறை சொன்னாலும் அல்லது உங்களுக்கு பிடித்தமானவர்களை பற்றி குறை சொன்னாலும், உங்களுடைய குடும்பத்தை பற்றி குறை சொன்னாலும் உங்களுக்கு அதிக அளவில் கோபம் வரும் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். உணவு பழக்க வழக்கங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்பவே ருசியாக இருக்கக்கூடிய உணவுகளை அடிக்கடி சாப்பிட விரும்புவீங்க. அழகான வட்ட முகம் உங்களுக்கு அருமையாக அமைந்திருக்கின்றது. நீங்கள் காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க. இதற்காக பல சிரமங்களையும் தாங்கிக் கொள்வீங்க. உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் அதிக சிரமங்கள் நிச்சயம் ஏற்படும். நீங்கள் ஆளுமை திறன் மிக்கவர்களாகவும் தலைமை பண்பு மிக்கவர்களாகவும் விளங்குவீர்கள். உங்களுடைய அதிபதி சூரியன் என்பதால் தன்னால் எல்லாம் முடியும் என்கிற தன்னம்பிக்கையும் கர்வமும் இயல்பிலேயே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சூரியனை சுற்றியே எல்லா கிரகங்களும் வருவது போல உங்களை சுற்றி எப்போதும் 10 நண்பர்கள் இருந்து கொண்டே இருப்பாங்க. கூட்டத்தில் நீங்கள் தான் தனித்து தருவீங்க. 10 நண்பர்கள் இருந்தாலும் உங்களுடைய பேச்சை தான், உங்களுடைய வாயை தான் எல்லோரும் பார்த்து கொண்டிருப்பாங்க. சிம்ம ராசி ஸ்திர ராசி அப்படின்றதுனால வலிமையும் அதிகாரமும் மிக்க பதவிகளில் நீங்கள் இருப்பீங்க. தந்தையின் தொழிலை தொடர்ந்து செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக இருப்பீங்க. பவர் என்றால் மின்சாரம், அதிகாரம் என 2 விதம் இருக்குது. பொதுவாக உங்களுக்கு அரசு பணி எளிதாக கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் கடின முயற்சி செய்வீங்க. இருந்தாலும் உங்களுக்கு எளிமையாக கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஒரு 4 பேர் வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் 40 பேர் வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் அங்கு தலைமை பதவியில் நீங்கள் தான் இருப்பீங்க. எதையும் அதிகாரம் மிக்க துணையில் தான் கேட்பீங்க. அதாவது உங்களுடைய பேச்சு அப்படி தான் இருக்கும். அதிகாரமாக பேசுகிற மாதிரி இருக்கும். வாக்கு சுத்தமாக இருக்கும். நேர்மையாக இருப்பீங்க. தன்னை நம்பி வந்தவர்களுக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் இருப்பீங்க. அதற்காக நீங்கள் எந்த துன்பத்தையும் ஏற்கக்கூடிய ஆளாகவும் இருப்பீங்க. சிம்ம ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லலாம், செய்யலாம். ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை எந்த சூழ்நிலையிலையும் மாற்றிக்கொள்ள மாட்டீங்க. உறுதியாக இருப்பீங்க அந்த முடிவில். நடுத்தர உயரமும் பிரகாசமான முகமும் கொண்டவர்களாக இருப்பீர்கள். சிரித்த முகமாக இருப்பீங்க. முகத்தில் ஒரு புன்னகை எப்போதும் இருக்கும்.
உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இடமும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கும். கலை அழகுடன் வச்சிருப்பீங்க. ஏழையோ பணக்காரர்களோ மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பேச்சுகள் இருக்கும். கண்ணியமாக நடந்துக்குவீங்க. கவர்ச்சியான ஆடைகளை அணிய மாட்டீங்க. நாகரிகமான ஆடைகளை அணிவீங்க. அது மட்டும் இல்லை, உடுப்பு, செருப்பு, கைப்பை, கடிகாரம் என்று எல்லாவற்றிலையுமே தனி கவனம் செலுத்துவீங்க. எந்த இடத்திலையும் அசையாமல் பதறாமல் நடந்து கொள்வீங்க. உங்களுடைய அருகில் இடியே விழுந்தாலும் கலங்க மாட்டீங்க. அப்படியாப்பட்ட ஒரு தன்னம்பிக்கை கொண்டவர்கள் தான் நீங்கள். அகம்பாவம் சற்று அதிகமாகவே உங்ககிட்ட இருக்கும். மன துணிவு உங்களுக்கு அதிகம். முடிவுகள் எடுப்பதில் உறுதியாக இருப்பீங்க. கல்வி அறிவு, கேள்வி ஞானம் உடையவங்களாகவும் நீங்கள் விளங்குவீங்க. எந்த துறையாக இருந்தாலும் தானே உயர் அதிகாரியாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு கடுமையாக உழைப்பீங்க. மற்றவர்களை செம்மையாக வழிநடத்தக்கூடிய ஒரு சிறப்பான பண்பு உங்ககிட்ட இருக்கின்றது. அன்பும் கண்டிப்பும் உடையவர்களாக நீங்கள் விளங்குவீர்கள். அறிவுரை சொல்வது உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் நீங்கள் மெட்ரிக் டன் கணக்கில் மற்றவர்களுக்கு அறிவுரைகளை சொல்லிக்கொண்டே இருப்பீங்க. அவங்க கேட்டால் என்ன, கேட்கலனா என்ன, உங்களுடைய அதிகாரத்தை அவங்க மீது திணிப்பீங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் உயர்வானவர்களாக விளங்குவீர்கள். எப்படியாப்பட்ட ஒரு மனிதராக இருந்தாலும் சரி, பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லைனாலும் சரி, அதிகாரத்தில் இருப்பவங்களாக இருந்தாலும் சரி, இல்லாமல் இருப்பவங்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு மரியாதையை கொடுப்பீங்க. எங்காவது பொது இடத்துல பலர் முன்னிலையில் பேச வேண்டும் அப்படின்னா நிறைய தகவல்களை சேகரித்து கொண்டு ஆதாரங்களோடு மட்டும்தான் பேசுவீங்க. ஏனோ தானோ அப்படின்ட்டு பேசவே மாட்டீங்க. உங்களை படிக்காதவர் அப்படின்ட்டு பலரும் நினைத்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் உங்களுடைய பேச்சை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா இவன் படிச்சிருப்பானா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய மனதிற்குள்ளார தோன்றும். நீங்கள் நிறையவே படிச்சிருப்பீங்க, ஆனால் உங்களுடைய தோற்றம் அப்படி தெரியாது. உங்களுடைய பேச்சு அந்த அளவிற்கு இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது மிக பெரும் அளவிற்கு வியப்பூட்டும் வகையில் இருக்கும். ஆள் அப்படி இருந்தாலும் உங்களுடைய செயல்களும் பேச்சுகளும் மிக சிறப்பாக இருக்கும். சிம்மராசி பெண்கள் அதிகம் பிள்ளை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைக்கு 10 பிள்ளைகள் அளவுக்கு செல்லம் செய்வாங்க, செல்லம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சிங்கக்குட்டி அப்படின்ட்டு சொல்லும்படி எல்லோரும் வியக்கக்கூடிய வகையில் தன்னுடைய குழந்தைய வச்சுருப்பாங்க. அழகுணர்ச்சி மிக்கவளாகவும் மேட்சாக பிள்ளையின் ட்ரெஸ்ஸை பார்த்து பார்த்து வாங்கி அலங்காரம் செய்பவர்களாகவும் அதாவது சிம்மராசியில் பிறந்த பெண்கள் இருப்பீங்க. படிப்பிலும் உயர்வான படிப்பு, வேலைகளும் அதிகாரத்திலும் அந்தஸ்திலும் மிகுந்த வேலை. திருமண மண்டபம் செலக்ட் செய்யும் போதும் அதுவா என்று மூக்கில் விரல் வைக்கக்கூடிய அளவிற்கு பெஸ்ட்டாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு பார்த்து பார்த்து செய்வதில் சிம்மராசி பெண்கள் கெட்டிக்காரர்கள். சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைய கோபம் வரும் அப்படின்ட்டே சொல்லணும். சிம்மராசிக்காரர்கள் எல்லாவற்றிலும் மிக வேகமாக செயல்படுவீங்க. தைரியமானவர்களாக இருப்பீங்க. எதற்கும் பயப்படாத கண்கள் உங்களுக்கு இருக்கும். அன்பு, பணிவு, மரியாதை அதிகமாக இருக்கும். நீங்கள் எதிரிகளை கூட மன்னிப்பீங்க, ஆனால் துரோகிகளை மன்னிக்கவே மாட்டீங்க. உங்களுடைய பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும். உங்களில் பெரும்பாலானோருக்கு வாழ்க்கையில் பணப்பற்றாக்குறை இருக்காது. இருப்பதை வைத்து கொண்டு மன நிறைவோடு வாழ்வீங்க. உங்களிடம் ஆணையிட்டு வேலை வாங்குவதை விட அன்பாக பேசினாதான் வேலை வாங்க முடியும். விடாமுயற்சியோடு இருப்பீங்க. நீதி நேர்மையோடு இருப்பீங்க. மற்றவர்களிடமும் அதையே எதிர்பார்ப்பீங்க. மற்றவர்கள் செய்த ஒரு சிறிய தவறை கூட நீங்கள் பொறுத்து கொள்ள மாட்டீங்க. சிந்தனை, சொல், செயல் எல்லாவற்றிலும் வேகத்தை காட்டுவீங்க. உடனடியாக முடிவை எதிர்பார்ப்பீங்க. மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்க மாட்டீங்க. பின்னால் இருந்து காட்டி கொடுப்பது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. திட்டமிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு திறம்பட செய்வதில் வல்லவராக நீங்கள் இருப்பீர்கள். உங்களுடைய பேச்சு, செயல் எதிலையுமே அதிகாரத்தை குறைத்துக்கிட்டு அன்பை கூட்டிக்கிட்டு உங்களுடைய உயர்வான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புவீர்கள். தலைமை கிரகமான சூரியனின் ஆதிக்கமுள்ள ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த விஷயத்திலும் முன் நிற்பதுதான் பிடித்தமானதாக இருக்கும். அதோடு இரக்க குணமும் உள்ள நீங்கள் மற்றவர்கள் மனம் தளரும் நேரத்தில் தோள் கொடுக்கவும் தயங்க மாட்டீங்க. உயர்வான குணம் உள்ள நீங்கள் உறவுகளுடன் மனம் விட்டு பேசி பழகிட்டா போதும். உங்களுடைய உடலும் மனதும் தெளிவாகவும் தெம்பாகவும் இருக்கும். உங்களுடைய பெயரால் அமையக்கூடிய வீட்டின் தலைவாசல் கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி இருப்பது நல்லது என்றுதான் சொல்ல வேண்டும்.
படிப்பு, பணி, திருமணம் இப்படிப்பட்ட முக்கியமான விஷயங்களுக்கு புறப்படும் போது துளசி செடி, பூச்செடி இப்படி ஏதாவது செடி கொடிகளுக்கு கொஞ்சம் நீர் ஊற்றி விட்டு புறப்படுங்க. அல்லது ஏழை நோயாளிகளுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. உங்களுடைய செயல்கள் வெற்றி பெற இது கண்டிப்பாக உதவும். தினமும் கொஞ்ச நேரமாவது தியானம், யோகா ஏதாவது செய்கிறதும் சோம்பலை உதறுவதையும் உடனடியாக செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் வெகு சீக்கிரமே நீங்கள் முன்னேற்றத்தை அடையலாம். அது மட்டுமல்லாமல் வேலை விஷயமாகவோ அல்லது முக்கியமான முயற்சிகளாகவோ வெளியே எங்காவது நீங்கள் புறப்பட்டீங்க அப்படின்னா எறும்பு புற்று இருக்கும் இடத்துல கொஞ்சம் வெல்லம் அல்லது சர்க்கரையை தூவி விட்டு செல்லுங்க. உங்களுடைய முயற்சி வெற்றியாகும். சிம்ம ராசியின் உருவம் சிங்கம். சிங்கத்திற்கு பசியெடுத்தால் மட்டுமே பிற மிருகங்களை வேட்டையாடும். மற்ற நேரங்களில் பிற மிருகங்களை வேட்டையாடுவதில்லை. இந்த காரணத்தினால சிம்ம ராசிக்காரர்களாகிய நீங்கள் அவசியம் ஏற்படும் அப்படின்னா மட்டுமே எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் துடிப்போடு இருப்பீங்க. சிங்கங்கள் எப்பொழுதுமே ஓய்வாக எதை பற்றியும் கவலை இல்லாதது போல் நன்றாக தூங்கி கொண்டிருக்கும். இதனால் சிம்ம ராசிக்காரர்களாகிய நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. எப்பொழுதும் ஓய்வாகவே இருக்க விரும்புவீங்க. ஆனால் காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. சிங்கங்கள் எப்பொழுதும் தங்களுடைய எல்லைக்குள் பிறர் நுழைவதை விரும்புவதில்லை. இதனால் சிம்ம ராசிக்காரர்களாகிய நீங்கள் தனியாக இருக்க வேண்டும், தனியாக வாழ வேண்டும், தனிமையை விரும்புபவர்களாகவும் நீங்கள் நிச்சயம் இருப்பீர்கள். உங்களுடைய சுதந்திரத்தில் பிறர் தலையிடுவதை விரும்ப மாட்டீங்க. சிங்கம் விலங்குகளின் அரசன் போல விளங்குவதால் சிம்ம ராசிக்காரர்களாகிய நீங்கள் தங்களை எப்பொழுதும் ஒரு தலைவனாகவே காட்டிக்கொள்ள விரும்புவீங்க. சிம்ம ராசியின் உருவம் சிங்கம் அப்படின்றதுனால சிங்கம் மலையுச்சி அல்லது மலை குகைகளில் வசிக்கும். எனவே உயரமான இடங்கள் சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களின் வசிப்பிடங்கள் அப்படின்ட்டு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா மலை உச்சி, மலை குகை, உயரமான கோட்டைகள், மேட்டு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஊர்கள் போன்ற இடங்களுக்கு சுற்றுலா செல்ல நீங்கள் விரும்புவீர்கள். மற்றவர்கள் உங்களிடம் நெருங்கி பழக வாய்ப்பு தர மாட்டீங்க. நீங்கள் யாரையும் அவ்வளவு எளிதாக நம்ப மாட்டீங்க. குடும்பத்தில் நீங்கள் தான் தலைவனாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. தலைமைத்தன்மை உங்ககிட்ட அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய உழைப்பு என்பது அதிகாரம்தான். மற்றவர்களை வேலை வாங்கக்கூடிய குணமுடையவர்கள் அப்படின்றதுனால பெருசாக வேலை வாங்க மாட்டீங்க. அடுத்தவர்களை வைத்து வேலை வாங்குவீங்க. நீங்கள் வேலை செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு வேலை செய்வதை விட வேலை வாங்குவது தான் அதிகம் பிடிக்கும் அப்படின்ட்டே சொல்லலாம். உங்களுடைய குரல் பார்த்தீங்கன்னா பேசும்போது அதிக தூரத்தில் இருப்பவர்களுக்கும் கேட்கக்கூடிய, சத்தமாக கேட்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய குரல் கணீர் என்று இருக்கும். சிம்மம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உறவில் திருமணம் செய்ய மாட்டீங்க. அப்படியே திருமணம் செய்தாலும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்திருப்பீங்க. அதாவது பெண் கொடுத்து பெண் எடுப்பது, உங்களுடைய குடும்பத்திற்குள்ளாரவே பார்த்தீங்கன்னா திருமணம் செய்து கொள்வது, அப்படி செய்திருக்கக்கூடிய வழக்கம் இருந்தாலும் பல பிரச்சனைகள், பல சங்கடங்களை சந்தித்திருப்பீங்க. ஆனால் மிகவும் அந்யோன்யமான இடத்தில் தான் உங்களுக்கு திருமணம் நடக்கும். சில எதிர்பாராத மாறுதல்கள் குடும்பத்தில் திடீரென தோன்றும். பிரச்சனைகளால் கணவன் அல்லது மனைவி பிரிந்து போக வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படக்கூடும். 7 சனி, 6 ராகு, கேது, சுக்கிரன் போன்றவர்களுடன் சேர்க்கை பெற்று 7ஆம் இடத்திற்கு சுபர் பார்வை இல்லாவிட்டால் தான் விரும்பிய அந்நிய மதத்தில் உள்ள ஆண் அல்லது பெண் வாழ்க்கை துணையாக அமையும். 2ஆம் இடத்தை சனியோ குரு சுக்கிரன் பார்த்தாலோ அல்லது சேர்ந்தாலோ கெடுதி இல்லை அப்படின்ட்டு சொல்லலாம். சுக்கிரன் தனித்து இருந்தால் திருமணத்திற்கு முன்பே ஆண் அல்லது பெண்ணுக்கு வேறு ஒரு தொடர்பு ஏற்பட்டு நீங்கி வேறு ஆண் அல்லது பெண் வாழ்க்கை துணையாக அமையும். சிலருக்கு பெண் வாரிசு அதிகமாகவும் சிலருக்கு பெண் வாரிசே இல்லாமலும் போகலாம். புத்திர புத்திரிகளால் ஏதாவது உங்களுக்கு தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கும், ஆனால் நீங்கிவிடும். இல்லற வாழ்வில் வேறு பெண்களையும் தன்னுடைய மனைவியாக்கும் நிலை ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கின்றது. இதை அறியும் மனைவி ஜாதகருக்கு தொல்லை கொடுக்காமல் இருந்தால் சரி. ஆனால் உங்களுக்கு தொல்லை ஏற்பட்டால் ராட்சசி போன்று ஆடி விடுவீங்க, அதாவது பெண்கள். இதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். சிம்மம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் தங்களை வலுவான மனநிலை உள்ளவர்கள், உடையவர்கள் அப்படின்ட்டு நினைத்து கொள்வீங்க. தங்களுடைய கருத்துக்களையும் முடிவுகளையும் மாற்றிக்கொள்ளவே மாட்டீங்க. இதனால் நீங்கள் எப்போதும் தான் செய்வது தான் சரி அப்படின்ட்டு நம்புவீங்க.
அனைவரது கவனத்தையும் தன் பக்கம் திருப்பிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நீங்கள் செயல்படுவீங்க. உங்களுக்கு ஏகப்பட்ட பொறுப்புகள் வந்து கொண்டே இருக்கும். அதாவது குடும்ப பொறுப்புகள், வேலை செய்கிற இடத்துல பொறுப்புகள், உங்களை நம்பிதான் எல்லோரும் பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. பிறரால் அதிகம் காயப்படுத்தக்கூடிய ஆளாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய அன்பை செலுத்துவீங்க. ஆனால் அந்த அன்பால் மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லவர் போல நடித்து உங்களை ஏமாற்றி விடுவாங்க. அதாவது நீங்கள் நல்லது செய்ய போய் ஏண்டா இப்படி நம்மளுக்கு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி மனம் வருந்தக்கூடிய நிலையும் உங்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் பிறப்பிலேயே மிகுந்த தன்னம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறீர்கள். அதனால் தன்னம்பிக்கை இல்லாத சிறிய பிரச்சனைகளுக்கு தன்னம்பிக்கை இழப்பவர்களை நீங்கள் வெறுக்கிறீர்கள். நீங்கள் அவர்களுடன் பேசுவதையே சங்கடமாக நினைப்பீர்கள். இதன் விளைவாக நீங்கள் கொதிப்படைந்து கடுமையான சொற்களை பேசி மற்றவர்களை சில சமயங்களில் புண்படுத்திடுவீங்க. உங்களுடைய அமைதியான வாழ்க்கைக்கு ஊறு விளைவிப்பவர்களை நீங்கள் வெறுப்பீங்க. நீங்கள் பொதுவாக கேளிக்கை விரும்பி எல்லாவித விழாக்களிலும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகத்துடனும் பங்கு கொள்வீங்க. உங்களுடைய விழாக்களை விரும்பாத மனநலம் கொண்டவர்களுடன் நீங்கள் இருப்பதை விரும்ப மாட்டீங்க. அதாவது நீங்கள் ஒரு விழாக்களில் போய் நல்லா ஜாலியாக ஆடி பாடி மகிழ்வீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்கள் கூட இருக்கவங்களும் இருக்கணும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. அப்படி இல்லாதவங்களை நீங்கள் அறவே வெறுப்பீங்க. நீங்கள் ஒரு முடிவு எடுக்க மிக தன்னலத்துடன் யோசிப்பீங்க. அதாவது சிறப்பான முறையில் யோசிப்பீங்க, அந்த முடிவை செயல்படுத்துவீங்க. நீங்கள் ஆத்மார்த்தமான மற்றும் அமைதியான முறையில் மன கொந்தளிப்பை கட்டுப்படுத்தக்கூடிய குணம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய உள்ளத்தில் உள்ளதை யாரும் எளிதில் அறிந்து கொள்ள முடியாது. நீங்கள் மனிதர்களை விட அவர்களின் நடத்தை மற்றும் பழக்க வழக்கங்களுக்கு அதிக மரியாதை கொடுப்பீங்க. அவரா இவரா பணம் அதிகமாக இருக்கு, அப்படி கொஞ்சம் பார்த்து தான் பழகணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. அவங்களுடைய நடத்தை எப்படி இருக்குது, அவங்களுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்குது, அப்படியாப்பட்ட ஆட்கள் கூட தான் நீங்கள் பழகுவீங்க. நல்லவர்களுக்கு நல்லவர்களாகவும் கெட்டவர்களுக்கு கெட்டவர்களாகவும் நீங்கள் நிச்சயம் இருப்பீர்கள். சிம்ம ராசிக்காரர்களாகிய நீங்கள் எல்லோருடைய கவனத்தையும் எல்லா நேரமும் வெற்றிகரமாக கவரக்கூடிய வகையில் இருப்பீங்க. நீங்கள் அடுத்தவர்களின் கட்டுப்பாடு மற்றும் விதண்டாவாதம் ஆகியவற்றை விரும்ப மாட்டீங்க. உங்களை சுற்றி நல்ல அறிவுள்ளவர்கள் இருப்பதை விரும்புவீங்க. அதே சமயம் மற்றவர்களின் வாய்ப்புகளை தட்டி பறிப்பவர்களை நீங்கள் விரும்ப மாட்டீங்க. நீங்களும் தட்டி பறிக்க மாட்டீங்க. உங்களுடைய நேர்மையான இந்த குணத்தின் காரணமாக உங்களை பற்றியோ அல்லது உங்களுடைய கருத்து மற்றும் எண்ணம் குறித்தோ கீழ்த்தரமான எண்ணம் கொண்டவர்கள் உங்களை பற்றி வெளியில் பேசி உங்களை அறவே வெறுக்க செய்வாங்க. குறிப்பாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பான முறையில் வாழ விரும்புவீங்க. ஆனால் உங்களை சுற்றி இருப்பவர்கள் அதாவது எதையாவது பேசி மன நிம்மதியை குலைத்து கொண்டே இருப்பாங்க. எதையாவது சாதிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளார இருந்து கொண்டே இருக்கும். கடவுள் மேல் அதிக நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பீர்கள். எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் சுறுசுறுப்போடு செய்து முடிப்பீங்க. எப்போதும் உண்மையே பேசுபவர்களாக இருப்பீங்க. கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதே போல் உங்களிடம் கோபமும் குணமும் சேர்ந்தே இருக்கும். எதையும் வெளிப்படையாக பேசும் தன்மை கொண்டவர்கள் நீங்கள். உள்ள ஒன்று வச்சுக்கின்னு வெளியே ஒன்று பேச மாட்டீங்க. அனுபவ அறிவு உங்ககிட்ட நிறைய இருக்கும். நேரம் காலம் பார்க்காம மற்றவர்களுக்கு உதவி கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய நேர்மையை அடையாளமாகவும் பலமாகவும் உங்களுக்கு எப்போதும் இருக்கும். பரந்த மனப்பான்மை இருக்கும். எவ்வளவு கடினமான வேலையையும் அருமையாக முடிப்பீங்க. சிறந்த நிர்வாகத்திறன் இருக்கும். எந்த பணியாக இருந்தாலும் தானே முன்னின்று செயலாற்ற வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் எதையும் முன்கூட்டி அறியும் திறன் பெற்றவர்களாக இருப்பீங்க. குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அனுசரித்து போவீங்க. இள வயதிலேயே சுக்கிர திசை வரும் அப்படின்றதுனால விரைவில் உங்களுக்கு திருமணம் நடைபெற அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. எப்போதும் எதையாவது மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருப்பீங்க. மனைவி பிள்ளைகள் மீது அதிக பாசம் கொண்டிருப்பீங்க. உங்களிடம் உதவி பெற்று வாழ்பவர்கள் கூட முன்னால் முகஸ்துதி பாடிவிட்டு பின்னால் தூற்றிக்கொண்டே இருப்பாங்க. புகழ் பெற வேண்டும் அப்படின்றதற்காக எதையும் இழக்க துணிபவர்களாக இருப்பீர்கள். பேச்சிலும் வாதத்திலும் திறமை மிக்கவர்களாக இருப்பீர்கள். நிர்வாக திறமை கொண்டவர்களாக இருப்பீர்கள். கல்வியில் ஆர்வமுடையவர்களாக இருப்பீர்கள்.
தோல்வியை தாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நியாயமான கோபமும் குணமும் ஒருகேற பெற்றிருப்பீர்கள், ஒருங்கே பெற்றிருப்பீர்கள். சுறுசுறுப்புடன் செயல்படுவீங்க, குறைந்த நேரமே தூங்குவீங்க, சிற்றின்பத்தில் ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பீங்க, சுகபோகங்களை சிறு வயதிலேயே அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக இருப்பீங்க. கலை மீது கொண்ட ஆர்வத்தால் உயர் கல்வியில் தடைகள் ஏற்படக்கூடும். தொழில் முனைவோராக இருப்பவர்களாகவே நீங்கள் விரும்புவீர்கள். யாரிடமும் கைகட்டி வேலை செய்ய விரும்ப மாட்டீங்க. பேராசிரியர், அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு கல்வி ரீதியாக பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. எந்த ஒரு காரியத்திலும் மற்றவர்களை அதிகமாக நம்ப மாட்டீங்க. மிக மிக முக்கியமான விஷயங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் செய்யணும், நாம் போனால் தான் அந்த வேலையை செய்ய முடியும், யாருக்கிட்டேயும் ஒப்படைக்கக்கூடாது, ஒப்படைத்தா பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆட்கள் தான் நீங்கள். நண்பர்களிடம் மிகுந்த பாசமும் பற்றும் வச்சுருப்பீங்க. ஆனால் பல சமயங்களில் உங்களை ஏமாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் மனம் வருத்தம் அடைவீங்க. எதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றதில் வல்லவர்களாக இருப்பீங்க. பெரிய பதவியில் இருப்பவர்களின் அன்பை பெற்றவர்களாக இருப்பீங்க. எதையும் சுயமாக சிந்தித்து முடிவெடுப்பீங்க. பெரியவர்களின் அறிவுரையை மதித்து நடப்பீங்க. மொழி பாடங்களில் பண்டிதர்களாக விளங்குவீங்க அப்படின்ட்டு சொல்லலாம். பசித்தவர்களுக்கு உணவு அளிப்பதில் உங்களை விட சிறந்தவர்கள் யாரும் இருக்கவே முடியாது. வருங்காலத்தை முன்கூட்டியே உணரக்கூடிய ஆற்றல் இருக்கும். அது மட்டுமல்லாமல் தங்க ஆபரணங்களையும் உயர்ந்த ரத்தினங்களையும் அணிபவராக இருப்பீர்கள். அதிர்ந்து பேசாத மென்மையான குணம் உங்களுக்கு இருக்கும். சூழ்நிலைகளை தங்களுக்கு சாதகமாக திருப்புவதில் கை தேர்ந்தவர்களாக இருப்பீர்கள். அதிகம் பேசாமல் செயல் மூலமாக பல விஷயங்களை தெரியப்படுத்துவீங்க. சிறந்த படைப்பாற்றல் திறன், கற்பனை திறன் அதிகமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய சக்தியும் இருக்கின்றது. மன சஞ்சலங்களால் சில சமயங்களில் அமைதி இழந்து காணப்படுவீங்க. புத்திசாலித்தனத்தால் வாழ்வின் உயர்ந்த நிலையை அடைவீங்க. சகிப்புத்தன்மை உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். யார் எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் அதை சகித்து கொண்டு போடா அப்படின்ட்டு தூக்கி போட்டுட்டு முன்னேறி கொண்டே இருப்பீங்க. பிறர் தனக்கு எவ்வளவு தீங்குகள் விளைவித்தாலும் அதை பொருட்படுத்தாமல் மீண்டும் அவர்களுக்கு உதவும் ஒரு நல்ல குணம் கொண்டவர்களாகவும் இருப்பீர்கள். உங்களுடைய மனதில் வஞ்சம் அப்படின்றதே இருக்காது. மக்களை கவரக்கூடிய வகையில் அனைத்தையும் செய்வீங்க. எதையும் விட்டு கொடுக்கும் ஒரு சிறந்த குணம் உங்ககிட்ட இருக்கின்றது. அனுசரித்து போவீங்க. தான தர்மம் செய்பவர்களாக இருப்பீங்க. எப்போதும் மன போராட்டத்துடன் செயலாற்றுவீங்க. பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கும் யோகம் உங்களுக்கு இருக்கின்றது. காவல்துறை, இராணுவத்தில் அதிக விருப்பம் உங்களுக்கு இருந்தாலும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது அப்படின்ட்டு தான் சொல்லியே ஆகணும். அது மட்டுமல்ல, சாந்தமான குணம் உங்ககிட்ட இருப்பதால் நெருக்கடியான நேரங்களில் சிறப்பாக செயல்படுவீங்க. தர்ம சிந்தனை, இரக்கம், பொதுநலத்தில் ஈடுபாடு அதிகம் எல்லாமே உங்ககிட்ட இருக்கின்றது. விரும்பியது கிடைக்கல அப்படின்னா ரொம்பவே வருத்தத்திற்கு உள்ளாவீங்க. சிறந்த கல்வி ஞானம் பெற்றிருப்பீங்க. கணிதம், அறிவியல் துறைகளில் மிகப்பெரிய சாதனை படைப்பீங்க. ஓவியம், சிற்பம், நடனம், இசை ஆகிய கலைகளில் அதிக ஈடுபாடு இருக்கும். சிலர் இந்த கலைகளில் அதிக நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருப்பீங்க. பெயரையும் புகழையும் அந்த கலைகளில், அந்த துறைகளில் சம்பாதிப்பீங்க. நடுத்தர வயதிற்குள்ளாரவே மிக பெரும் செல்வந்தர் ஆகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமோகமாக இருக்கின்றது. திடமான மனோபலம் இருக்கின்றது. என்ன விரும்புகிறீர்களோ அதை அடைய முயல்வீங்க. குடும்ப பற்று அதிகமாக இருக்கின்றது. மிக மிக முக்கியமாக அருமையான ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு நிச்சயம் அமையும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். நீங்கள் வாழ்வில் மிக பெரும் பணத்தை சேமிக்க வேண்டும், பணத்தை சம்பாதிக்க வேண்டும், கோடீஸ்வரர் ஆக வேண்டும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற அருள்மிகு பாண்டவ தூத பெருமாள் கோயில் இருக்கின்றது. தாயார் சத்தியபாமா, ருக்மணி இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபடுங்க. இந்த தலத்தில் வீற்றிருக்கும் கிருஷ்ணரையும் தரிசித்து வந்தால் எந்த துன்பமாக இருந்தாலும் சரி, பண பற்றாக்குறையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உடனே விலகிடும். வாழ்வின் உச்சத்தை அடையலாம் அப்படின்னுட்டும் உறுதியாக சொல்லலாம். சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள், உங்களுடைய பிறந்த ரகசியம்தான் என்ன, நீங்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், செய்யக்கூடாது, கோடீஸ்வரராக எதை செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு தான் சொல்லணும். மிக மிக முக்கியமாக உங்களால் முடிந்ததை முடியாதவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள். அதைவிட சிறந்த
ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே முடியாது. அதுதான் வாழ்வின் உச்சிக்கு உங்களை கொண்டு செல்லும் அப்படின்ட்டு சொல்லலாம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.